हाय फ्रेंड्स, वेलकम टू ब्यूटी किचन फेस पैक। इनकी नागपழத்தை வச்சு ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது இவ்வளோ நாகப்பழத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இது இவ்வளோ போடுறதுல தேவை ஒரு ஜூஸ், நம்ம ஒரு பாட்டில் ஜூஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஒன்று ஒரு கிளாஸ்க்கு அந்த அளவுக்கு நம்ம இதில் நாகப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவிட்டு ரெண்டாவது தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கழுவணும். ஏன்னாக்கா இதில் கண்ணு தேவை பூச்சிங்க தூசி அது இதெல்லாம் இருக்கும். அதனால ரெண்டாவது தண்ணியில் உப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொதல் ஒரு தண்ணியில் அலசிட்டு இப்போ ரெண்டாவது தண்ணியில் உப்பு போட்டு நான் வச்சுருவேன். இப்போ இதுவும் அலசி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அலசி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி பழுத்த இந்த கத்தியில் எடுக்கிற நேரம் இந்த மாதிரி நம்ம பிரெட் ஜாம் பட்டர் நம்ம போடுறோம் இல்லைங்களா, ப்ரெட்டுக்கு ஜாம் பட்டரு இந்த மாதிரி பாருங்கள். இது எடுத்தாக்கா இது க்ளீனாக வரும். இந்த மாதிரி இதில் மேலே இருக்க இந்த தோலெல்லாம் நம்ம எல்லா பழத்துலேயும் நம்ம எவ்வளோ ஜூஸ் ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு நம்ம தேவையானது இதில் குழம்பு எப்படி எடுத்துக்கலாம். இந்த கொட்டை தேவைப்படுத்தலைன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுறீங்க, தேவைப்படுது அது நல்லா காய வச்சு வைங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டைனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது, அது என்னத்துக்கு தேவைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா கழுவிட்டு அந்த கலர்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே போட்டு காய வச்சுடுங்க. ஒரு 2-3 நாள் காய வச்சிங்கன்னா நம்மளுக்கு அது நல்லா காஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இது நான் வேஸ்ட் பண்ணிட்டு நான் காய வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த கொட்டெல்லாம் இது செப்பரேட்டாக இருக்குது. நல்லா நம்ம க்ளீனாக கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குது, ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் போடுறதுக்கு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இதை நான் மிக்ஸ் பண்ணுறது லைமு உங்களுக்கு வேணும்னு தான் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் புளிப்பு தித்திப்பு இருக்கிறதுனால இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லைம் புழிஞ்சுக்கிறேன். அப்போ நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லைமு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லைம் எடுத்துக்கணும். அடுத்து நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா நாட்டு சர்க்கரையில் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சூப்பரான சக்தியும் நல்லா பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு இருக்குது. அது இல்லாமல் நாகப்பழத்தில் நம்மளுக்கு இருக்கிறது நல்லா நம்ம பிளட்டு இது சாப்பிட்ணும். நம்ம பிளட்டு நல்லா சர்க்குலேஷன் ஆகும், கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லா இதாகும். அதனால நாகப்பழ சீசன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விட்டுடாதீங்க. சாப்பிட்ற சீசன் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த சீசன் வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். இது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இது தேவை. இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ நம்மளுக்கு சூப்பரான ஸ்ட்ரென்த்தாக கிடைக்குது. பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஏன்னா டாக்டர் இருந்தால் உங்கள்கிட்ட நார்மல் சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொலஸ்ட்ராலு கூட நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. பிளட்டு சர்க்குலேஷனு பிளட்டு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. அது மாதிரி இதில் ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க இருக்குது. இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குடிக்காத பசங்க கூட குடிக்கும். ஒரு சிட்கா அளவுக்கு உப்பு போட்டு இப்போ இது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா ஜாஸ்தி எடுத்துக்கணும்னா ஜூஸ் மாதிரி இருக்காது. அதனால 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதாவது இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாத கூட அப்படியே குடிக்கலாம். இருந்தாலும் பசங்க குடிக்கிறதுனால அதில் எதுனா இருந்துச்சுனாக்கா அப்புறம் அதுங்க குடிக்காதுங்க. அதனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நாகப்பழம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க. அவங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட். இது நல்லா ஸ்ட்ரென்த்து அந்த பொருளெல்லாம் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு இருக்கிற சக்தி பொருளெல்லாம் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜூஸு அதனால நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். நம்ம குடிக்கிறது அப்படியே குடிக்கலாம். இது பசங்க குடிக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஏதாவது திப்பே இருந்துச்சுன்னா குடிக்காதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரைன்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுற சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் போடணும் இல்லை. ஆனால் நாட்டு சர்க்கரையில் நம்மளுக்கு நல்லா அதுவே சூப்பராக நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துக்கான விட்டாமின் இ, விட்டாமின் சி இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதில் நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே நார்மலு இது பண்ணிக்கலாம். நாகப்பழ ஜூஸ் நம்மளுக்கு ரெடி. இப்போ இது ஒரு கிளாஸ் எடுத்து நாகப்பழ ஜூஸ் ரெடி. இதில் நான் சேர்த்துருந்து கொஞ்சம் லைமு, ஒரு சிட்டுக்கு உப்பு, அடுத்து வந்து நாட்டு சர்க்கரை. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் ஏன்னா தித்திப்பும் புளிப்பும் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் உப்பும் சர்க்கரை சேர்த்துக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பியே குடிக்குவாங்க. பழம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க ஃபில்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி தான். இதில் இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பசங்க குடிக்காதுங்க. அதனால இந்த சக்கரை லைட்டாக வரும், அதை எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு சூப்பரான ஜூஸ் ரெடி. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க விரும்பி குடிக்குவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.